கொடுக்கும்படியாக, உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக அந்த ஜீவ ஆத்மாவிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். நம்புகிற ஜனம் நல்ல வெள்ளத்து நாமத்திலிருந்து கரங்களை தட்டி வாங்கிட்டார். எலியாவின் அபிஷேகம், எலியாவின் அபிஷேகம், மரித்து போனவனுக்கு அது உயிரை கொடுக்கிற அபிஷேகம். குடும்பத்துல 8ஆவதாய் பிறந்த தாவீது சொந்த தாய்ந்த ஒதுக்கி வைக்கிறாங்க. சகோதரர்கள் எல்லாம் வெறுத்த நிலைமை. தாவீதுக்கு படிப்பறிவு இல்லை, நல்ல காலேஜ் போகல. இன்றைக்கு இருக்கிற நவீன முறையில அவன் ஒரு செல்போனோ எதுவுமே அவனுடைய கையில இல்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது வனாந்தரத்துல வெறுக்கப்பட்டு குடும்பத்தாரால் தள்ளப்பட்ட தாவீது வனாந்தரத்துல காடுகள்ல என்னெல்லாம் இருந்திருக்கும்? கரடி இருந்திருக்கும், சிங்கம் இருந்திருக்கும், அப்படியா புலி இருந்திருக்கும். என்னனாலும் தாவீதை சாப்பிட்டு இருக்கலாம். தனிமையாய் விடப்பட்ட தாவீது தன்னுடைய மந்தை எல்லாரும் பக்கம் அப்படியே ஓட்டி விட்டுட்டு தனிமையான நேரத்துல தாவீது முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி ஆராதித்தான். அவன் செய்த அந்த ஆராதனை சாமுவேலை போய் தட்டி எழுப்பினது. சாமுவேலே, ஓ சாமுவேலே, என் மகனாகிய தாவீது அங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். அவனை போய் நீ என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. அப்படியா சாமுவேலே, யார் அந்த மகன்? யார் அந்த மகன்? 7 பேர் கொண்டாந்து நிறுத்துறாங்க. இவனும் இல்லை. உனக்கு இவ்வளவுதானா பையங்க? இல்ல, இன்னொருவன் இருக்கிறான். அவன் எதுக்கும் உதவாதவன், அவன் எதுக்கு தகுதி இல்லாதவன், அவன் படிப்பறிவு இல்லாதவன், ஒன்றுக்கு உதவாதவன். தகப்பன் சொல்றாரு, ஒன்றுக்கு உதவாதவன். அந்த தாவீது தான், அந்த தாவீதினுடைய ஆராதனையைத்தான் கர்த்தர் அங்கீகரித்தார். பரலோகத்திலிருந்து அப்படியா அந்த ஆராதனையில பரலோகத்தில் அப்பா மேல எடுக்க முடியல. அந்த ஆராதனை ஒரு சாமுவேலை தட்டி எழுப்பி அப்படியா தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி தட்டி எழுப்பும் என்று சொன்னார். நீங்க இன்றைக்கு இந்த ஆராதனையை துதிக்கிறதான துதி உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகளை அசைக்கும், உங்களுக்கு இருக்கிறதான போராட்டங்களை அசைக்கும், உங்களுக்கு இருக்கிறதான வியாதி அசைக்கும், உங்களுக்கு இருக்கிறதான கடன்பாடுகளை அப்படியா அதை அசைக்கும். அப்படிப்பட்டதான அபிஷேகம் இப்ப தாவீது கொண்டு இருந்த அபிஷேகம், தாவீதை அபிஷேகம் பண்ண அந்த அப்படியா தையல கொண்டு அபிஷேகம் இப்ப சபைக்குள்ள கடந்து வருகிறது. வாலிப தங்கச்சி தம்பி நல்ல கரங்களை பற்றி தாவீது அபிஷேகத்தை கத்தெடுப்ப கட்டளையிடுகிறார். சபைக்குள்ள இடத்திலிருந்து உள்ளத்திலிருந்து அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு
Yes,
தானியேலை சிங்க கபிக்குள்ள போடும் பொழுது கிட்டத்தட்ட 45 அடி அகலம் நீளமுள்ள அந்த கபிக்குள்ள தூக்கி வீசும் பொழுது ஒரு கரம் அது தேவனுடைய கரம். அந்த தேவனுடைய கரம் அந்த தானியேலை தாங்கி பிடித்தது. நேபுகாத்நேச்சர் கேட்கிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தானியேல் சொல்லுகிறார், ஆமாண்டவரே, என்னை சிங்கத்தின் வாய்க்கு ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். தானியேல் செய்த ஆராதனையில சிங்கத்தின் வாயை கட்டுவார் என்று சொன்னார். கண்ணீரை கண்டேன், வேதனை நான் அறிந்திருக்கிறேன். உறவுகள் புறக்கணிக்கலாம். தாயை போல தேற்றுகிற நான் உனக்கு இருக்கிறேன். தந்தையை போல சுமக்கிற நான் உனக்கு இருக்கிறேன். அப்பா பேசுகிறான், இனிமேல் நான் உன்னை தாங்குவேன், இனிமேல் நான் உன்னை சுமப்பேன், இனிமேல் நான் உன்னை தப்பு விட்டேன். எந்த காரியத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இனிமேல் உன்னுடைய நரை வயது வரைக்கும், நல்ல காலங்களை கட்டி நரை வயது வரைக்கும் நானே உன்னை சுமப்பேன், உன்னை அப்படியே ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை காப்புவேன். உள்ளத்தங்காலத்திலிருந்து நேசர் நீர்தானையா, நேசிக்கின்ற உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, ஓ நேசிக்கின்ற உம்மை தானையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் கேட்கும். ஒரு ஏக்கத்தோடு சொல்லுகிறார், Bye.
அப்பாவோட பாருங்க, கரங்களை தூக்கி அப்படியே அப்பா கிட்ட கொடுத்துருங்க. அப்பா, என் கரத்தை நீங்க போய் உலகம் எல்லாம் கைவிட்டு சென்றுவர, என் உறவுகள் எல்லாம் கைவிட்டு சென்றுவர, நீர் மட்டும் போத, நீங்க மட்டும் போதப்பா. என் படுக்கையில எல்லாம் நாங்க துதிக்கிறேன், நடுராவில் எல்லாம் துதிக்கிறேன். இந்த வியாதியின் நிமித்தம், இந்த கடன் பாரத்தின் நிமித்தம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தனிவரமா நிற்கிறான். அப்பா அப்பா அப்பா, நீங்க உள்ளத்தை பாருப்பா, தனிவரமா நிற்கிறான். தனிமரம் ஒடுக்கப்பட்ட ஒண்ணு, புறக்கணிக்கப்பட்ட ஒண்ணு, தாயின் கருவிலிருந்து, தாயின் கருவிலிருந்து உன்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் நான். உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் நீ மேலாடுவாய். நானே உன்னை சுமப்பேன், நானே உன்னை தாங்குவேன், நானே உன்னை தப்புவேன் சொல்லு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான். நல்ல கரங்களை பார்த்து அப்பாவுடைய பிரச்சனை, அப்பாவுடைய பிரச்சனை வாங்கிப்போம், வாங்கிப்போம். நல்ல கரங்களை தட்டி வாங்கின பிறகு வாங்கின வாசல நிறமிறங்கலாம். நான் அழுதா ஏன் அழுதா என்று கேட்பவர் நீர்தானே, தோல்வலிக்க என்ன இன்று வர சுமந்து வந்தவர். ஓ, நான் அழுதா அழுதா என்று கேட்பவர், தோல்வலிக்க என்ன இன்று வர சுமந்து நீர் பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். நீர் பிரியப்பட இவன் சாதித்தார் என்று சொல்ல என் கண்களை மூடணும். சாதித்தார் என்று சொல்ல உண்மையாவா? எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 தினம் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் தோற்று போகும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் முடியல. எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, 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 எப்படியாவது என்னை மீட்டு சொல்லுங்க. நானும் வயதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எப்படியாவது என்னை மீட்டு கொள்ளுங்க. நானும் வயதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க. எனக்கு தோற்று போதும் வாழ்வு எனக்கு பிடிக்கல. பார்க்கும் உலகத்தையும் ஜெயிக்க என்னால் Yes,
வேலையை போகாது பாடாண்டவர மட்டும்தான் நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க. இந்த 9வது மாதத்தையும் காண என்னை சுக ஜீவனை கொடுத்தது. எத்தனையோ போராட்டம் மரண தருவாயில இருந்தாலும் அங்கேயும் வந்து இந்த மாதத்தின் வாக்கு சத்தத்தின் பிரகாரம் நானே உன்னை சுமப்பேன், நானே உன்னை தாங்குவேன், நானே உன்னை தப்பு வைப்பேன், நானே 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 உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உனக்கு அற்புதம் செய்கிற கர்த்தர், நானே உனக்கு விடுதலை தருகிற கர்த்தர், நானே என்று சொல்லி வாக்கு கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.